ச்சே! எப்புட்றா இந்த விஷயத்த போய் இவ்வளோ நாள் வந்து சொல்லாம இருந்தேன் அப்படின்னு வந்து எனக்கே ஒரு மாரி இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரீசென்ட்டா வந்து ஒரு ரெட் டாக்ஸி ஓகேவா? ரெட் டாக்ஸினா உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த கால் டாக்ஸி மாரி இருக்கும் கரெக்ட்டா? அது புக் பண்ணியிருந்தேன். ஸோ நான் உட்காந்துட்டேன். ஏறி உட்காந்தாச்சு. எப்புட்றா இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியும்? இவ்வளோ நல்லவனா? அப்படின்னு தோணுன தருணம் வந்து அது. ஓகேவா? நான் வந்து ஜாலியா பேசினேன். அண்ணா என்னண்ணா ஓகேவாண்ணா? அப்படி நம்ம பொதுவாவே பேசுவோம் அப்படிங்கிறங்காட்டி, எப்படிண்ணா கல்யாணம்லாம் ஆயிருச்சா? அப்படிங்கிற மாரிலாம் கேட்டேன். தம்பி கல்யாணம் ஆகலப்பா அப்படின்னு சொல்லி. என்னங்கண்ணா வயசெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, 45 மாரி இந்த மாரி ஆச்சு. சரி என்னங்கண்ணா ஏதோ லவ் கிவ் இருக்கா? அப்படிங்கிற மாரி சும்மா ஒரு பேச்ச போட்டோம் ஓகேவா? அப்போ அவரு சொல்றாரு, "தம்பி இருந்துச்சு. ஆனா இப்ப இல்ல." அப்படின்னு சொல்லி சொன்னாரு. "என்னங்கண்ணா சொல்றீங்க?" அப்படின்னு கேட்டேன். "ஆமாப்பா ஒரு காலத்துல இருந்துச்சு. 25 அந்த ஏஜ்ல இருந்துச்சு. இப்போ வந்து அந்த லவ் கிடையாது." "ஏங்கண்ணா விட்டுட்டு போயிட்டாங்களா?" அப்படின்னு கேட்டேன். "இல்லப்பா ஒட்டுமொத்தமாவே போயிட்டா. அவள நெனச்சுட்டே இருந்துட்டேன்." அப்படின்னு சொன்னாரு. அப்பா! ஸோ இப்படியா? அப்போ ஏன் என்னாச்சுன்னு கேட்டப்போ அவரு சொன்னாரு, அவங்க வீட்ல வந்து ஒத்துக்கல. ஜாதி பார்த்தாங்க. அதனால வந்து அவ என்னை விட்டு போயிட்டா. அவள நெனச்சுட்டு நானும் இருந்துட்டேன். அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இப்படி ஒரு நல்லவரா? குடுத்து வச்சிருக்கணும் அந்த பொண்ணு.